செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கார் தீப்பற்றி எரிய தொடங்கியவுடன் காரில் பயணித்த நபர்கள் காரை விட்டு வெளியேறி தப்பியோடியதாக தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர அதிமுக சார்பில் திமுக அரசின் அவலநிலை மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இப்பிரச்சாரத்தின் போது மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி, நகர செயலாளர் சுப்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் உள்ளவர்கள் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி வயதான தம்பதி மற்றும் 2 கல்லூரி மாணவர்கள் என 4 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று 7 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி நகராட்சி அலுவலகம் அருகே வீட்டை விட்டு வெளியே வந்த பைனான்ஸ் நிறுவனரான பழக்கடை பாண்டியை 6 பேர் கொண்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் குத்திவிட்டு தப்பி ஓடிய நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வட்டிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைகள் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தழுகை ஊராட்சியில் அமைந்துள்ள சமத்துவபுரம் குடியிருப்பு திட்ட வீடுகள் ஒதுக்கீட்டில் கடுமையான முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வீடு இல்லாதவர்களுக்காக உள்ள திட்டத்தில் கூட ஊழல் நடந்தால் எங்களுக்கு எங்கே நீதி இருக்கும் என்று கேள்வி எழுப்பினர். எல்லாத்துக்கும் என்கொயரி பண்ண வந்தாங்க, வீடு இருக்கிறதா சொல்லி நாங்களும் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தோம். இப்போ வீடு கிடையாது. அதே மாதிரி வீடு இருக்கிறவங்க, இப்போ வீடு கொடுத்துருக்கவங்களுக்கு சொந்த வீடு ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கா வீடு வந்திருக்கு. நாங்கள் அதை தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் பள்ளி மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் மீது தக்க விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக பட்டியலணி மாநில துணைத் தலைவர் அரசு ரங்கேஷ் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மிராளூர் கிராமத்தில் பழைய அரசு கட்டிட இடிபாடுகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை சிறைப்பிடித்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி வளாகத்தில் இருந்த பழைய அரசு கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட நிலையில் அதன் இடிபாடுகளை வெளியே எடுத்து செல்லாமல் தாழ்வான இடங்களில் கொட்டி சமன் செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா இணைந்து 5894 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடும் வெயில் காரணமாக மரங்கள் காய்ந்தும் செடி கொடிகள் கருகியும் வறட்சி நிலவி வருவதால் வன விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளது. இதனால் வனவிலங்குகளுக்கு ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீர் தொட்டிகளில் வனத்துறையினர் தண்ணீரை நிரப்ப வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.